கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அந்த டீச்சர் பேரு கமலா பிள்ளை மேடம். அவங்க அந்த மிஸ் பேரு கமலா பிள்ளை. அவங்க பேரு கமலா பிள்ளை. அவங்களுக்கு அப்பயே 65 இயர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு என் மேல ஒரு இரக்கம். எல்லாருக்கும் என் மேல கோபம் இருக்கும், நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி. அந்த டீச்சருக்கு என் மேல ஒரு இரக்கம். அவங்க எங்க போனாலும் என்னை கூட வச்சுப்பாங்க. லஞ்ச் டைம்ல அவங்களே வருவாங்க, வா அப்படின்னு என்னை கூட்டு போய் அவங்க பக்கத்துல உட்கார வச்சு நானும் அவங்களும் சாப்பிடுவோம். 2 பேர் அவங்க பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. அவங்க அதிகமான நேரம் அவங்க டைம் எனக்கு கொடுப்பாங்க. அவங்க என்னுடைய பயாலஜி டீச்சர். அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் நான் குறையாம 90க்கு மேல வாங்குவேன். அவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் நீ அவங்க சப்ஜெக்ட்ல மட்டும் எடுக்கிற அப்படின்ட்டு. அவங்க எனக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுப்பாங்க. நீ கஷ்டப்படாத, டயகிராம பாரு, அதை சுத்தி இருக்கிற அந்த பெயர்கள் எல்லாம் படி, அந்த பேர் என்ன பேருன்னு புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். டயகிராம பாரு, அதை சுத்தி சில பேருங்கெல்லாம் இருக்கும், இதெல்லாம் என்னதுன்றது தெரிந்துகோ, நான் உனக்கு சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சு எழுதிப்பார், அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருவாங்க. எனக்கு ரொம்ப எளிமையா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்டாங்க, நீங்க ஏன் இவன் கிட்ட மட்டும் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இவனு மேல மட்டும் உங்களுக்கு ஏன் ஒரு தனி கரிசனை அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு, இவனை ஒருத்தனை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா இவன் எழும்பி நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பான் அப்படின்னா. இவன் எழும்பி, எனக்கு அப்ப ஒண்ணுமே புரியல, ஏதோ சொல்றாங்க அப்படின்ட்டு. அந்த வார்த்தையை ஆழமான இருதயத்துல பதிய ஆரம்பித்து ஆண்டவர் என்னை படிப்புல ஆசீர்வதிக்கும் போது அப்பதான் எனக்கு யார் ஞாபகம் வந்தது, கமலா பிள்ளை மிஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை ஆண்டவர் யாருக்காக அதிகமா ஜெபிக்க வைக்கிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து பவுல் தெசலோனிக்கருக்காக ஜெபம் பண்ணினார். அவர் சொல்றாரு, தெசலோனிக்கேயரே, உங்களுக்கு எவ்வளவு உபத்திரம் வந்தது, எவ்வளவு கஷ்டம் வந்தது, சுவிசேஷத்து நிமித்தம் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, உபத்திரப்பட்டீங்க, உங்களை ஜெயில போட்டாங்க, உங்களை அடிச்சாங்க, ஆனாலும் நீங்க விசுவாசத்துல உறுதியா நின்னீங்க. உங்க மூலமா மற்ற ஊர்களுக்கு சுவிசேஷம் பரவியது. வேதாகமத்துல 1 தெசலோனிக்கேயர் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல், நல்ல வசனத்தை கவனிங்க, நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு அதிகமான ஜெபம் தேவை. 2வது பாருங்க, அவர்கள் மூலமாய் வசனம் அநேகருக்கு அறிவிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீங்க, அடையாளம் என்ன, இந்த கர்த்தருடைய வசனம் நம் மூலமாய் அநேகருக்கு அறிவிக்கப்படும். அல்லேலூயா. இதுதான் தெசலோனிக்கேயரை பற்றி பவுல் சொல்லுகிற ஒரு சாட்சி. இந்த பவுல் தெசலோனிக்கே சபைக்காக அதிகமா ஜெபம் பண்ணாங்க. வேதாகம புஸ்தகத்துல பிலதோப்பியா சபை, பிலிப்பியர் சபை, தெசலோனிக்கியா சபைகள், இவையெல்லாம் ரொம்ப பிரியமான தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட சபைகள். இந்த சபைகளுக்கு பவுல் எழுதும் பொழுது இந்த சபைகளுக்காக ஜெபித்தார். அதுவும் குறிப்பாக தெசலோனிக்கேயில் இருந்த சபை கர்த்தருக்காக உபத்திரவத்துல பாடுகள் மத்தியில நிலைத்திருந்து இவர்கள் வசனத்தை மற்ற ஊர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொண்டு போனாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு வாரமும் நம்ம இங்க வசனத்தை தியானிக்கிறோம். இந்த வசனத்தை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடுத்த வாரம் வந்து உட்கார்ந்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும், கர்த்தர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த வார நாட்கள்ல ஒருத்தருக்காவது இயேசுவை குறித்து சொல்றீங்களா? இயேசுவை குறித்து நீங்க கேட்ட வசனம்
உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்த அனுபவங்கள், ஏசப்பா செய்த நன்மைகள், அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்றோமா என்றதை கவனித்து பாருங்க. அப்படி நம்ம சொன்னோம்னா நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா.